بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாரும் புகழ்ச்சியும் ஏழ வல்லவனா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவருக்கே குறித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் மீதிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ-தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவருடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றொன்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருகளால் பெரும் கிருபையினால் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மகத்தான மார்க்கத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அந்த தீனுல் இஸ்லாத்தில் நம்மை முழுமையாக முறையிட்டு இஸ்லாம் போதிக்கக்கூடிய அனைத்து போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி
இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய ஜும்ஆவுடைய உரையில் இறை இல்லமும் ஈமானிய உள்ளமும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. கண்களுக்கு குளிர்ச்சியையும் இதயத்திற்கு புத்துணர்வையும் தரக்கூடிய கடல்கள், ஏரிகள், நதிகள், நீரூற்றுகள் என்று பலரும் இருக்கிறது. பிரம்மாண்டமான மலைகள் கூட இந்த பூமியில் இருக்கிறது. விசித்திரமான காட்டு பகுதிகளும் இருக்கிறது. கண்களும் இயற்கையான சூழ்நிலைகளும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் உலகம் அதிசயம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கட்டிடங்கள் கூட இந்த உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் நவீன தேடலில், மனிதனுடைய நவீன தேடலில் அவன் பார்க்காத, அவனுடைய கால் தடம் பதியாத இடங்கள் கூட இந்த பூமியில் எத்தனையோ இருக்கிறது. இப்படி பல இடங்களில் பல இயற்கை சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுகள் தான், பள்ளி வாசல்கள் தான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது இறை இல்லமாகிய பள்ளி வாசல்கள் தான். அல்லாஹ்வுக்கு ஒரு ஊரிலேயே கோபமான இடம், வெறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது கடை வீதிகள் தான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் நாம் இந்த பள்ளி வாயில்களும் இறை இல்லத்துடைய சிறப்புகளை இந்த ஹதீஸ் நமக்கு மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் உணர்த்துகிறது. இந்த உலகத்தில் எத்தனை கட்டிடங்கள் இருந்தாலும், எத்தனை இயற்கை காட்சிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட மிகப்பெரிய உலக அதிசயமாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் கிடையாது. இறை இல்லங்கள் தான், பள்ளி வாசல்கள் தான். அல்லாஹ்வை மட்டுமே அழைத்து அவரை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட இறை இல்லங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நேசத்திற்குரியது, மிகவும் விரும்பப்படக்கூடியது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் மிகவும் மதிப்புக்குரிய இடங்களாக இந்த பள்ளி வாசல்கள் இருக்க போய்தான் முதல் மனிதரும் இறை தூதருமான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவே இந்த உலகத்தில் பள்ளி வாசல்கள் நிறுவப்பட்டு விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட முதல் பள்ளி வாசல் இன்றைக்கு நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்காகவும் உம்ராக்காகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய கஅபத்துல்லாஹ், இந்த கஅபாவை யார் கட்டியது? முதலாக முதல் மனிதரும் இறை தூதருமாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கட்டினார்கள். இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளிவாசலையும் அடித்தளம் விட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
இதற்கென்ன ஆதாரம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. அபூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஐயு மஸ்ஜிதில் உபிய ஃபில் அர்தி அஃதல், ஐயு மஸ்ஜிதில் உபிய ஃபில் அர்தி அஃதல், இந்த பூமியிலே முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற அந்த கஅபா தான் இந்த பூமியில் முதலாக எழுப்பப்பட்ட இறை இல்லம், பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக அவர் கேட்கிறார், சும்ம ஐயு, அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு எந்த பள்ளிவாசல், பிறகு எந்த பள்ளிவாசல், இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த இறை இல்லம் தான் இந்த பூமியில் இரண்டாவதாக எழுப்பப்பட்ட இறை இல்லம். மீண்டும் அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார், கம்பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கால அளவு எவ்வளவு? கஅபத்துல்லா கட்டிய பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டியது என்று சொன்னால் இரண்டுக்கும் உண்டான அந்த கால அளவு எவ்வளவு என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 சனா, 40 ஆண்டுகள். அப்போ முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த பூமியில் எழுப்பப்பட்ட 2 பள்ளிவாசல்கள், ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மற்றொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இவரெல்லாம் சிதிலம் அடைந்து பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது கஅபத்துல்லா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனால் முதல் மனிதரால் எழுப்பப்பட்ட இந்த பூமியில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்கள் இந்த 2 பள்ளிவாசல்கள். அன்பானவர்களே, எதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், முதல் மனிதராக மிகவும் மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நோக்கங்களில் பிரதானமாக இருக்க வேண்டிய அம்சம் பள்ளிவாசல்கள் என்பதை இந்த விஷயம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்குர்ஆனிலே சொல்வார், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ் லல்லதி பிமக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய, அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய பரக்கத்து பொருந்திய முதல் இறை இல்லம் மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அல் குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, நாம் கொஞ்சம் இங்கே யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்பதை எல்லோரும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் சொற்ப காலங்கள் தான் வாழப் போகிறோம். அந்த வாழ்க்கைக்காக, அந்த வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்வதற்காக, இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி நமக்கென ஒரு வீட்டை கட்டுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். எதற்கு? அற்பமான சொற்பமான இந்த உலக வாழ்க்கைக்காகவே. இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. எப்படிப்பட்ட மணல்களாலும் செங்கற்களாலும் அல்லது ஏன் வைடூரியங்களால் கட்டப்பட்டவரால் உங்களால் இருந்தாலும் கூட ஒரு வீட்டை அவன் கபருக்குள் செல்கின்ற பொழுது எடுத்து போக முடியாது. எடுத்து போக முடியுமா? சொத்து சுகங்களோடு யாரையாவது இந்த உலகத்தில் அடக்கம் செய்திருக்கிறார்களா? எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் 6 அடிதான்.
அதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இப்படியாக இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக சொற்பமான ஒரு 60 ஆண்டு காலங்கள் 70 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி நாம் ஒரு வீட்டை கட்டியாக வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையில் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நோக்கங்களில் மிக பிரதானமாக இருக்க வேண்டியதும் முன்னுரிமை தரப்பட வேண்டிய ஒரு அம்சம் எது என்று கேட்டால் இறை இல்லத்திற்குத்தான் தரணும். ஒன்றும் கிடையாது. நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய பாடம் படிப்பினை இல்லையா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எல்லா வகையிலும் அவர் யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அழகான முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. ஹர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில மதீனாவிற்கும் சற்று தொலைவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஹர்ரா என்ற பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்களுக்கு மேல அங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு ஊர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டத்தில் பயணங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு எல்லாம் தெரியும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகணும். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகக்கூடிய வழியில மதீனாவை அடைவதற்கு முன்னால ஹர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 10 தினங்களுக்கு மேல தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல போய் தங்குற உடனேயே ஒரு 10 நாட்கள் தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்ற உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் காரியம் அங்கே ஒரு பள்ளிவாசலை நிர்மாணம் செய்கின்றார்கள். ஒரு பள்ளிவாசலை உருவாக்குகிறார்கள். ரசூலுல்லாஹ்வால் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் மதீனாவிற்கு நீங்கள் போனால் அங்கே பார்க்கலாம். மதீனாவுடைய புறநகர பகுதியிலே இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊர்ல போய் 10 நாள் தங்குறாங்கன்னு சொன்னா அங்கே உடனடியாக தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி வீடு வாசல் கட்டல, தான் தங்குவதற்காக ஒரு ரூம கட்டல. எதை கட்டுறாங்க? முதலாக இறை இல்லத்தை கட்டுகிறார்கள். மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசலை ரசூலுல்லாஹ் கட்டுறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய முன்மாதிரி பாருங்க, எவ்வளவு பெரிய முன்மாதிரி. ஒரு ஊர்ல இருக்கிறோம் சொன்னா பள்ளிவாசல் என்பது, மஸ்ஜிதுகள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒண்ணு இல்லை, இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம் பள்ளிவாசல்களை விட பிரமாண்டமான முறையில் கட்டிடங்கள் கட்டிக்கொண்டு அங்கே வாழ்கிறார்கள் மக்கள். இறை இல்லங்களை விட மிக பிரமாண்டமான முறையிலே பொருளாதாரத்தை செலவு செய்து தன்னுடைய பங்களாக்களை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திற்காக ஒரு பங்கு சேருங்கள் என்று சொன்னால் மனசு வர்றதில்லை இல்லையா? ஒரு டைல்ஸ் ஒட்டுவதற்கு 10,000 ரூபாய் செலவு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய இல்லங்களிலே ஒரு ரூம்ல டைல்ஸ் ஒட்டுறதுக்காக 10,000 என்ன லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறை இல்லத்திற்காக ஒரு பங்கை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்காக வரவாக வைத்த பின் சொன்னா யார் இந்த உலகத்திலே பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஒரு பங்கை செய்கிறார்களோ, தன்னுடைய உழைப்பை கொடுக்கிறார்களோ, தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ, அதற்காக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வரவாக வைத்த பின் சொன்னா சொர்க்கத்திலே அழகான ஒரு மாளிகை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. யாராவது முக்கியத்துவம் தரமா? பள்ளிவாசல் கட்டுவதற்காக
நாம் வீட்டுக்கு செலவு செய்யக்கூடிய தொகைகளில் ஒரு கால் பகுதியை எடுத்து இருந்தாங்க. எனக்கு மறுமையில் எனக்கு ஒரு வீடு வேணும், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும் என்று நினைத்து அதற்காக நாம் எதையாவது பொருளாதாரத்தை செலவு செய்கிறோமா? செலவு செய்கிறோம். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அதைத்தான் முதல் செய்தாங்க. அங்கே பள்ளிவாசலை நிர்மாணம் செய்துவிட்டு மஸ்ஜிதுல் குபா என்கின்ற அந்த மஸ்ஜிதை எழுப்பிவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை தொடங்குறாங்க. மதீனாவுக்குள்ள போறாங்க. ஒரு இடத்தில் அவருடைய வாகனம் மண்டியிட்டு அமர்கிறது. மண்டியிட்டு அமர்ந்தவுடன் சொன்னாங்க, நாம் தங்கக்கூடிய இடம் இதுதான். யாருடைய இடம் பார்க்கிறாங்க? இரண்டு அனாதை சிறுவர்கள், சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் அது. ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அங்கேதான் தன்னுடைய தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அது பேரித்த பலங்கள் உணர வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்தது. ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய அனாதை சிறுவர்களை அழைத்து இந்த இடத்தில் பள்ளி வாசல் கட்டப் போகிறோம், இதை நீங்கள் விலைக்கு இந்த இடத்தில் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் விலைக்கு கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள். யாரு? அனாதை சிறுவர்கள். அவர்களுக்கு சொந்தமான அந்த இடம். ஆனால் ரசூலுல்லாஹ் விலைக்கு கேட்கும் பொழுது விலைக்கு தரமாட்டேன்றாங்க. விலைக்கு தரமாட்டோம் என்று சொன்னது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே விலைக்கு தான் தரமாட்டோம், இலவசமான வச்சு. எப்படி சொல்றாங்க? இலவசமா வச்சுங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி எழுப்புவதற்காக, நீங்கள் கட்டுவதற்காக இந்த இடத்தை நாங்கள் இலவசமாக அன்பளிப்பாக வக்ஃப் செய்கிறோம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மறுத்தாங்க, வேணாம். ரசூலுல்லாஹ் மறுத்தாங்க, வேணாம். என்ன செய்யுங்க? அதற்கான தொகையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனவனே செஞ்ச வேலை அதுதாங்க. பணம் கொடுத்து வாங்கி அந்த இடத்தில் பள்ளி வாசலை கட்டுகிறார்கள். கட்டுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் செங்கற்களை சுமந்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. தன்னுடைய பங்களிப்பு, பொருளாதார பங்களிப்பு, தன்னுடைய உடல் ரீதியான பங்களிப்பை ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க. நாம எதற்கு முக்கியத்துவம் தருவோம்? ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா ஒரு பகுதிகள் இஸ்லாமிய பகுதிகள் நிறைந்ததாகிவிட்டால் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறோம்? அங்கே பள்ளி வாசல்கள் இருக்கிறதா? அதைத்தான் பார்க்கிறோம். ஆனா நம்ம அப்படி பார்க்கறது இல்லை. மற்ற எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். தண்ணி இருக்குதா? ரோடு வசதி இருக்குதா? இதையெல்லாம் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ்வை 5 நேரம் தொழுக வேண்டுமே, அதற்காக ஒரு இறையில்லம் இருக்கிறதா? குர்ஆன் சுன்னாஹ் வழிமுறை பிரகாரம் நடத்தப்படுகின்ற ஒரு பள்ளி வாசல் இருக்கிறதா? பார்க்கிறது இல்ல. அது எங்க வேணாலும் தொழுகலாம், அது எங்க வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், யார் பின்னாடி வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் என்ற மனோநிலை தான் இருக்கிறதே தவிர பள்ளி வாசலை உருவாக்குவதற்காக நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம்? ரசூலுல்லாஹ் மேற்கொண்டார்களே. ஒரு 10 நாள் ஒரு ஊர்ல தங்கனோடு ஒரு மஸ்ஜிதை உருவாக்குகிறார்கள். மதீனாவுக்குள்ள நுழைஞ்சோடு மஸ்ஜித் நபவியை கட்டுகிறார்கள். அன்பானவர்களே, ஒன்றை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளி வாசல்கள் என்பது மிக மிக ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜித்கள். ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடங்கள் மஸ்ஜித்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பல இளைஞர்கள் மனிதர்களை போய் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளைஞர்களின் நிறைகளை நாம் தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
மதுவிற்கு அடிமையாகி, போதைகளுக்கு அடிமையாகி, ஏன் இன்னும் அதைவிட படுமோசமாக சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி ஒரு அந்நிய பெண்ணோடு ரீல் போடக்கூடிய காட்சிகளை எல்லாம் தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவர்களை எல்லாம் மஸ்ஜிதுகளோடு நாம் தொடர்பு படுத்தாமல் இருந்ததின் விளைவுதான். இன்னைக்கு எப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கல்வி, கலாச்சாரம், ஒழுக்கம், பண்பாடு இவைகள் எல்லாம் சீரழிந்து போய் கிடைக்கிறதா இல்லையா? சீரழிந்து போய் கிடைக்கிறதா இல்லையா? அநாகரிகங்கள் எல்லாம் இன்றைக்கு நாகரிகமாக நமக்கு காட்டப்படுகிறது. அனாச்சாரங்கள் எல்லாம் உயர்ந்த பண்பாடுகளாக காட்டப்படுகிறது. டிவி சேனலை திறந்தா அனாச்சாரங்கள் இதெல்லாம் பெரிய உயர்ந்த பண்பாடு, இதெல்லாம் கல்ச்சுரல், அதாவது நாகரிகத்தின் உச்சாரியில் சென்று விட்டோம் என்று பெருமை சொல்லக்கூடிய, பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. அது அநாகரிகம் என்று தெரிகிறது. ஆனால் நமக்கு எப்படி காட்டப்படுகிறது? அதுதான் நாகரிகம் என்று காட்டப்படுகிறது. இப்படியான ஒரு கால சூழ்நிலையை நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டிய எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு அசிங்கங்களுக்கு அடிபணிந்து அலங்கோலமாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓத வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்கள் குர்ஆன செயல்களில் ஈடுபடுத்தக்கூடிய ஈனத்தனமான சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? வல்லல் நபியின் வாழ்வை பின்பற்ற வேண்டியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வக்கற்றவர்களின் வாழ்வை பின்பற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை! சமூக பணிகளில், ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட வேண்டிய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு எந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க? போதைகளுக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் அடிமையாகி தன்னுடைய எதிர்கால வாழ்வையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் காரணம்? பள்ளிவாசலோடு அந்த இளைஞர்களை நாம் தொடர்பு படுத்தாமல் இருந்ததின் விளைவுதான். அடுக்கொரு தரம் பள்ளிவாசல்களிலே இளைஞர்களுக்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு என்ன செய்யணும்? அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றி அதிகமாக எடுத்துரைக்கணும். வரமறுப்பா ஒழுக்கட்டாயமா அர்ப்பித்தான் ஆகணும். இது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த கடமை உணர்வு இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆனா அந்த கடமையை நாம் சரியா செய்யறதில்லை. எங்கேயாவது டூர் போகணும்னு சொன்னா அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடியதா? ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நீ போ என்று சொல்வதற்கு கூட நமக்கு மனசு வர்றதில்லை. அந்த நிகழ்ச்சி நடக்குது, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசப்படுது, போன 4 விஷயங்களை கத்துக்கலாம் சொல்லுகிறோமா? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லி இருக்கிறோமா? நம்முடைய இளைஞர்களிடத்தில் நாம் சொல்லி இருக்கிறோமா? அவர்கள் எப்படி அவர்கள் சீர் வருவார்கள்? அன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் மிகப்பெரிய ஒரு கேந்திரமாக இருந்தது. எல்லா நன்மையான காரியங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வைத்து செய்வார்கள். ஏன்? மக்களுடைய தொடர்புகள் பள்ளிவாசலோடு என்றுக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு நம்ம தூரமாகிட்டோம். ஏதோ மாறதுக்கு ஒரு தடவை இப்படி கூடுனா சரியா போயிடுச்சு நினைக்கிறோம். அது எவ்வளவு நேரங்கள், எத்தனை மணி நேரங்கள் பள்ளி வாசலில் அமர்கிறோம்? வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாம் பள்ளி வாசலில் எத்தனை நிமிடங்கள் அமர்கிறோம்? ஒரு 1/2 மணி நேரம் பயானுக்கு முன்னாடி வந்துடுறோமா? முழுமையாக ஒரு ஜும்மாவுடைய உரையை நாம் கேட்டு இருக்கிறோமா? சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தின் மீது ஜும்மாவுடைய கடமையாக்கி இருக்கிறாரே. ஒரு சமூகத்துக்கு
உம்மத்தின் மீது சனிக்கிழமையை அல்லாஹ் கடமையாக்கினான். அதில் குடும்பமாக இருந்தது என்பதை அவர்களை அல்லாஹ் அடித்தானா இல்லையா? அதே அல்லாஹ் தான் இப்போது இருக்கிறான். வேற அல்லாஹ் இருக்கிறானா? அதே அல்லாஹ் தானுங்க பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினானே. அதே அல்லாஹ் தான் இப்போது இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை நம்ம மீது விழுந்தால் அல்லாஹ் பாதுகாக்கிறோம். என்ன ஆகும் நிலைமை யோசனை பண்ணி பார்க்கணும். பள்ளி வாசலோடு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டால் உங்களுடைய ஈமான் உலகத்தில் பாதுகாக்காகும். இல்லைன்னா பாதுகாப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இதா ரஅய்தும் الرجل يأتاب المسجد فاشهدوا له بالإيمان. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருப்பார் என்று சொன்னால் فاشهدوا له بالإيمان, அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி பகருங்கள். பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லைன்னு வச்சுங்க, இறை இல்லங்களோடு உங்களுடைய உள்ளம் லைட் இல்லைன்னு வச்சுங்க, உங்களுடைய ஈமான் வெகு சீக்கிரம் காணாமல் போய்விடும். அப்படித்தானே நீங்க நிறைய காணா போயிட்டே இருக்குது. தினந்தோறும் காணா போய்கொண்டே இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலின் தொடர்பு அற்று போய்விட்டதின் காரணமாக அவருடைய உள்ளம் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு அதில் லைத்து போயிடுவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான் இருப்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நீ பள்ளிவாசலும் தொடர்பு இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 நேர ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. அதுதான் உங்களுடைய ஈமானுடைய உள்ளம். அந்த இறை இல்லத்தோடு ஈமானுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு போவதற்காக எப்பொழுது பாங்கு சொல்லுவார்கள், எப்பொழுது இக்காமத்து சொல்லுவார்கள், எப்பொழுது தொழுகை நிற்கப்படும், எப்பொழுது ரசூலுல்லாஹி பார்ப்போம், எப்பொழுது பள்ளிவாசலில் கூட்டாக அமர்வோம் என்கின்ற அந்த ஏக்கத்தோடு இருப்பார்கள். நமக்கு வெளியே எல்லா இடங்களுக்கும் போவதற்கு நாம ரெடி. பள்ளிவாசல்ல ஏதோ மார்க்க நிகழ்வுகள் நடக்கிறது, நாங்க ஒரு 1/2 மணி நேரம் கலந்துட்டு போகணும்னு சொன்னா அதற்கு நம்ம தயார் இல்லை. அப்பதான் நாம சொல்லுவோம், நேரம் இல்லை, பிசினஸ் பார்க்கணும், அங்க போகணும், இங்க போகணும் என்று பல காரணங்களை சொல்லுவோம். அன்றுக்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சபஅத்துன் யுظில்லுஹும் அல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில், மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தினர்களுக்கு 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசுக்கு கீழாக நிழலை தருவான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒருத்தர் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரஜுலுன் கல்புஹு வஅல்லக்கும் பில் மசாஜித். யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு லயித்திருக்கிறதோ, யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு லயித்திருக்கிறதோ அத்தகைய மனிதனுக்கு அல்லாஹ் எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அரிசிக்கு கீழாக நிழலை தருவார் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு! மறுமையில இந்த சிறப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருமா? 7 உலகத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் 7 கூட்டத்தினர்களுக்கு தான் இந்த சிறப்பு. அதுல ஒருத்தர் யாரு? ரஜுலுன் முஅல்லக்கும் பில் மசாஜித், ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித். தன்னுடைய உள்ளம் பள்ளிவாசலுக்கு போகணும், தொழுகணும், மார்க்க நிகழ்வுகள்ல கலந்துக்கணும், இப்படியெல்லாம் யார் தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு லைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு தானே இந்த சிறப்பு. அந்த சிறப்பை நாம் இழந்து விடுகிறோம் சகோதரர்களே. அதனால பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஜமாத்து தொழுகைக்கு வாருங்கள்.
இந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல் நமக்காக ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக நாம் அந்த பள்ளிவாசலுக்கு செல்லணும், ஜமாத்தோடு தொழுகணும், மார்க்க உரைகளை கேட்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் நமக்கு முதல்ல வரணும். அது வந்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக நிழல் கிடைக்கும். சகோதரர்களே, தேசப்பட்ட விஷயம் அல்ல, எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படியான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் நழுவ விட்டுவிடக் கூடாது என்பதையும் இந்த நேரத்திலே நீங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இறை விசுவாசி பள்ளிவாசலுடன் தொடர்பு கொண்டிருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக சொர்க்கத்தில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறான். யாராவது நம்முடைய நண்பர்கள் விருந்துக்கு அழைத்து விட்டா ஓடோடி போறோம் இல்லையா? அப்ப மட்டும் நம்ம சொல்லுவோம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 5 என்ன? இஜாபத்தும் தாவா. தாவத்துக்கு அழைச்சா போயிடணும். தாவத்துக்கு அழைச்சா அது யாரு, எவரு, எப்படிப்பட்டவரு, ஹலாலா ஹராமா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதுக்கு மட்டும் என்ன செய்வோம்? இஜாபத்தும் தாவா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சுல்ல, விருதுக்கு கூப்பிட்டா போயிடணும். அது அங்க அனாச்சாரம் நடக்குதா, கூலி நடக்குதா, பத்தி வாங்குறாங்க, அதெல்லாம் சிந்திக்கிறது இல்ல. இஜாபத்து தாவா, விருதுக்கு கூப்பிட்டாச்சு போயிடணும், ஓடோடி போகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அஅத்தல்லாஹு லஹு நுஸ்ரஹு மினல் ஜன்னதி குல்லமா ஃபதன் அவ்ராஹ. எவர் காலை மாலை இறை இல்லத்திற்கு சென்று வருகிறாரோ, பள்ளிவாசலுக்கு சென்று வருகிறாரோ, இன்னும் சில கூட்டம் இருக்குது பள்ளிவாசலுக்கு சென்று வரக்கூடிய கூட்டம். எதுக்கு? பீஸா போடுறதுக்காக, எதுக்கு? சிறுநீர் கழிப்பதற்காக, மலங்களும் கழிப்பதற்காக மட்டுமே பள்ளிவாசலை பயன்படுத்தக்கூடிய கூட்டம் நம்மில் உண்டு. தெரியுமா? பள்ளிவாசல பாம்பு சொல்லுவாங்க, அவன் முஸ்லிமா இருப்பான், ஓகே, அதுக்காக ஓகே தான், வந்து வேலைக்கு சிறுநீர் கழிப்பு போயிடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் பாம்பு சொன்ன பிறகு பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடிய கூட்டமும் இருக்குது. என்ன கொடுமை இது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் காலை மாலை இறை இல்லத்திற்கு தொழுகைக்காக, மார்க்கத்துடைய விஷயத்தை கேட்பதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இறை இல்லத்திற்கு சென்று வருகிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சொர்க்கத்தில் விருந்து உபசரிப்பு செய்ய அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். அல்லாஹ் ஏற்பாடு செய்யறாங்க. அல்லாஹ் அக்பர். பள்ளிவாசலோடு நீங்க தொடர்பு வந்தா யாரு? அல்லாஹ் நமக்கு விருந்து கூப்பிடுறான், விருந்து அழைக்கிறான், விருந்து போடுறான். எங்க? சொர்க்கத்தில். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விருந்துனா என்ன விருந்து? யாராவது கொஞ்சம் பணக்காரர்கள் அழைத்து விட்டால் ஓடோடி போகிறோம். ஏன்? அத்தனை வகையான ஐட்டங்கள் இருக்கிறது, எல்லாம் இலவசமாக சாப்பிடலாம் நினைச்சிட்டு போறவே. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க பள்ளிவாசலோடு உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்தில் விருந்து உபசரிப்பு செய்கிறார். எத்தனை முறை நீங்கள் காலை மாலை வந்து போய் செல்கிறீர்களோ அத்தனை முறையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்யும். இந்த சிறப்புலாம் யாருக்கு கிடைக்கிறது? பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களுக்கு தானே. ஆனா நாம இன்னைக்கு வாரத்தில் ஒரு தடவை ஒரு முறை ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவதற்கு கூட தாமதமாகத்தானே வருகிறோம். விருந்துக்கு தான் முன்னெடுத்து வருவா இல்லையா? யாராவது விருந்துக்கு கூப்பிட்டா எங்க 3 மணிக்கு மேல போனா என்னது ஐஸ்கிரீம் கிடைக்காது, அது கிடைக்காது, முன்கூட்டியே போயிடணும், கூட்டம் அதிகம் இருக்குதா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? ஒரு 12 மணிக்குள்ள போயிட்டா கூட்டம் இருக்காது, நிம்மதியா ராகத்தா சாப்பிட்டு வந்துடலாம், இல்லாட்டி ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடி நின்று காத்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நினைக்கிறோமே.
சாதாரணமாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிறிய இன்பத்திற்காக, சிறிய விருந்திற்காக. ஆனால் மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய, சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய விருந்து என்பது சாதாரணமானதா? அந்த விருந்துக்கு நாம போட்டி போட வேண்டாமா? அந்த விருந்து கிடைப்பதற்கு நாம போட்டி போட வேண்டாமா? நம்மெல்லாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணுல பார்க்கல, சொர்க்கத்துல கண்ணுல பார்க்கல, நரகத்தை கண்ணுல பார்க்கல. அதனால இன்னும் நமக்கு ஈமான் அதிகமாகல. அதனால்தான் அல்லாஹ்வும் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், மாலா ரைனுன், எந்த கண்ணும் கண்டிராது, வலா ஊன சமிஅத், எந்த காதும் கேட்கிறாது, எந்த மனிதனுடைய இதயமும் சிந்தித்து உணர முடியாத இன்பங்களால் நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், கற்பனையை செய்து பார்க்க முடியாது. அப்படியான சொர்க்கத்தை அல்லாஹ் முத்தகின்றான நல்லடியார்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறாரே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த வானம் பூமி அதற்கு மத்தியில் உண்டான அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதற்கு எவ்வளவு இடம் வேணும்? ஒரு அரடி கொடுமா? ஒரு அடி, ஒரு அடி. நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்திலே இடத்தை தரான்னு வச்சுங்க, அந்த இடத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இடத்தின் மதிப்பு இந்த வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு நீங்கள் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அவ்வளவு சிறப்பு சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கொடுப்பது என்பது. இந்த பள்ளிவாசலுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? உங்க வாழ்க்கையில நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நான் என் பள்ளிவாசலுக்காக என்னுடைய உழைப்பிலிருந்து இவ்வளவு நான் செய்திருக்கிறேன். சொல்லிக்காத தேவையில்லை, நீங்க உங்க மனசுக்குள்ள கேளுங்க, உங்க மனசுக்குள்ள கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பள்ளிவாசலுக்காக நீங்கள் ஏதாவது உதவி செய்தால், பள்ளிவாசல் உருவாக்குவதற்காக நீங்கள் ஏதாவது உதவி உபகாரங்கள் செய்தால், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் உனக்கு வீட்டை கட்டி தருவான். ஏற்கனவே சொன்னோம், சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த வானம் பூமியை விட சிறந்தது, அதற்கு மத்தியில் இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்போ நமக்காக அல்லாஹ் உண்மையில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால், இந்த பள்ளி வாசலுக்காக நாம் என்ன செய்வோம் என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இல்லை, நம்முடைய பகுதியில், இந்த பகுதியில கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த ஒரு ஷெட் அமைக்கப்பட்டு 5 நேர தொழுகைகள் நடைபெறுகிறது. இஸ்லாமிய பல்வேறு மார்க்கப்படிகள், பெண்கள் பயான், திருமணி பிரச்சாரங்கள், மாற்று மதத்தவர்களுக்கான தகவா பணிகள், பிள்ளைகளுக்கான மற்ற மதரசாக்கள் எல்லாம் இந்த செட்ல வச்சு நடக்குது. ஆனா இது சொந்தமான இடமா? இல்ல, வேறொருக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை நம்ம பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ரசூலுல்லாஹ் ஒரு ஊருக்கு போனா ஒரு 10 நாள் தங்கிருக்கிறாங்க. உடனடியாக என்ன செஞ்சாங்க? ஒரு பள்ளி வாசலை தான் உருவாக்குறாங்க. அப்ப பல்வேறு பிரச்சனைகளோடு நம்ம பள்ளி வாசலுக்கு வரும் சொன்னா அது ஒரு ராகத்து வேணும், அது ஒரு ராகத்து வேணும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிம்மதியை வைத்திருக்கிறார். அல்லாஹ் இதுக்கிருந்தால் இச்சத்துமணிகள் குழு, உங்களுடைய உள்ளங்கள் சாந்தி அடைய வேண்டுமா, நிம்மதி அடைய வேண்டுமா, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பொருத்தமான இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை உருவாக்குவதற்காக நாம் போட்டி போடணும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இந்த மஹல்லாவுல
இந்த இடம் பற்றாக்குறையின் காரணமாக பெண்களுக்கு தனியான இடம் இல்லை. இன்னும் சில நாட்கள் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்தவர்களுடைய செட்ல அமைத்து தொழில் நடத்த முடியும். அவர்கள் கேட்கின்ற பொழுது திரும்ப கொடுக்கணும். அப்போ பள்ளிவாசலுக்கு என்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் ஒரு முழு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9 சென்ட் இடத்தை செஞ்சிருக்கிறாங்க, ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. 60 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு. 60 லட்சம் ரூபாய் பெரிய காசு கிடையாது. 60 லட்சம் ரூபான்றது நபர் ஒன்றுக்கு 10,000 வீதம் என்று கணக்கு போட்டால் 60 பேர் சேர்ந்தா ஒரு இடத்தை வாங்கலாம். ஆனா 60 லட்சம் ரூபாய்க்கு நாம ஒரு கட்டிடத்தையே கட்டுவோம். நம்ம வீட்டுக்கு நம்ம வீடை கட்டுறது இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு 60 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி என்றெல்லாம் வீடுகளை கட்டுகிறோம். ஆனால் என்றைக்கும் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு முசல்லாவின் பங்கு 10,000 என்று சொல்கிறார்களே, அந்த இடத்தில் யாரெல்லாம் உலகம் அழியும் காலம் வரை நின்று வணங்குகிறார்களோ அந்த இடத்திற்காக உங்களுடைய பங்களிப்பை ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ் அக்பர், மறுமை வரை அல்லாஹ் மீண்டும் எழுப்பு கேள்வி கணக்கு கேட்கின்ற வரை உங்களுக்கான நன்மைகள் சங்கிலி தொடராக வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதை விட வேற என்னங்க நம்மளால, இதை விட வேற என்ன நன்மை வேணும்? அந்த அடிப்படையில் அதற்கு எல்லாம் நல்லடியார்களே ஒரு 9 சென்ட் இடங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 மாதங்களில் அதற்கான தொகைகளை நாம் முழுமையாக கொடுத்தாக வேண்டும் என்ற காரணத்தினால் அழுத்தமாக சொல்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் நியத்திங்க என்னுடைய பங்காக 10,000 ரூபாயை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பொண்ணு கிடையாது, வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கிறோம், அவங்க பேர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கு, வீட்டுல வந்து அவங்க பேர்ல ஒரு 1000 ரூபாய் எழுதி ஒரு 10,000 தொகையை கொண்டு வந்திருந்தாங்க. எங்க வீட்டு சார்பாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உண்மையிலேயே எல்லோருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கே அந்த நன்மை போய் சேரும். யாரெல்லாம் அந்த இடத்தில் தொழுகிறார்களோ அந்த தொழுகையுடைய பங்கு உங்களுக்கு போய் சேரும் சொன்னால் இந்த வாய்ப்பை நாம் நழுவிட்டு கூடாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக அந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் வாரி வழங்குங்கள். இன்றைய ஜும்மாவுடைய அந்த வசூலாகவும் அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இறையில்லமும் ஈமானிய உள்ளமும் என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் இறையில்லத்தோடு நம்முடைய தொடர்புகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் பாதுகாப்பு பெறும். இறையில்லத்திற்காக நாம் வாரி வழங்குகின்ற பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுவான் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் ஒரே ஒரு செய்தியை உங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் பள்ளி வாசலோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யஅலமு கான லஹு கஅஜ்ரின் ஹாஜ்ஜின் தாமன் ஹஜ்ஜத்து. ஒருவர் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லது கற்றுக் கொடுப்பதற்காக, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லது கற்றுக் கொடுப்பதற்காக அல்லது ஆசிரியராகவோ அல்லது மாணவனாகவோ பள்ளிவாசலுக்கு காலை மாலை அவர் வந்து போய் இருந்தால் அவருக்கு என்ன நன்மை தெரியுமா கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் பாருங்க, காலலஹு கஅஜ்ரின் ஹாஜ்ஜின் தாமன் ஹஜ்ஜத்து. அவருக்கு பரிபூரணமான ஹஜ்ஜை நிறைவேற்றியவரின் கூலி போன்று அவருக்கு கிடைக்கும். பரிபூர்ணமான ஹஜ்ஜை நிறைவேற்றினால் என்ன கூலியோ அந்த கூலி பள்ளிவாசலோடு உங்களுடைய தொடர்புகளை எதுக்கு
கற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் வந்து போயிருந்தால் இத்தகைய நன்மை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால இதை மனதில் வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் பள்ளி வாசல் உருவாகுவதற்காக உங்களுடைய அதிகமான பங்களிப்புகளை கொடுங்கள். பள்ளி வாசலுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அதற்கான நற்பயனை முழுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குவாராக. ஃபதுகுருல்லாஹ் யதுகுருக்கும் வதுகுரு யஸ்தஜிபு லக்கும் வலதுகுருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.